ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஸோ நானும் மார்னிங்லேருந்து ஷேர் பண்ணுறேன்னு சொன்ன அப்டேட் தான் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. பட் எனக்கு கொஞ்சம் டைம் கிடைக்காதனால வந்து பார்த்தா நிறைய பேக் டு பேக் அப்டேட்ஸ்லாம் நமக்கு வந்து ஓல்டு அப்டேட்ஸுமே இருந்துச்சு. அதுவுமே ஷேர் பண்ணிவிட்டு இந்த அப்டேட் உங்க கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு விஜய் வந்து பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. விஜய் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. எந்த ரீசனில் விஜய் அரெஸ்ட் பண்ணுவாங்க? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சித்தப்பாவை வெண்ணிலாவை எப்போ மீட் பண்ணாரோ அதே வந்து அவங்க சித்தப்பாவை மீட் பண்ணவே இல்லை. விஜய் வர்சஸ் சித்தப்பா ஒரு சீன்ஸ் காம்போ நம்ம பார்க்கவே இல்லை. ஸோ சித்தப்பாவுமே வந்து பார்த்தீங்கன்னா கோயிலில் தான் விஜய் மீட் பண்ணுறாரு. ஸோ அதனால் சித்தப்பா மேலே இருந்த ஃபுல் கோவத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கோவிலில் இருக்கும்போது வந்து போலீஸ் இருக்கிறது கூட கவனிக்காமல் அது கூட பெருசாக எடுத்துக்காமல் நம்ம சித்தப்பாவை போய் அடிக்கிறதுக்கு சட்டையெல்லாம் பிடிக்கிறாங்க. ஸோ அப்போ போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள தடுக்கிறாங்க, சித்தப்பாவை அடிக்காமல். அதுதான் வந்து அங்கே நடக்குதே தவிர ஸோ போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அரெஸ்ட்லாம் பண்ணல. ஸோ ஏன்னா விஜய் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு அங்கே எந்த ரீசனுமே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துட்டு இருக்கு இல்லையா. இதில் இன்னொரு இந்த வீடியோஸ்லாம் நமக்கு யார் ஷேர் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது வெண்ணிலாவோட மாமாவாக ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க தான் அவங்களோட யூடியூப் சேனலில் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்களோட யூடியூப் ஐடி வேணும்னா மறக்காம கீழே கமெண்ட்ல கேளுங்க, உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெண்ணிலா வந்து அதாவது அங்கேயுமே ப்ரெஸ் மீட் வந்து ஏதோ வெண்ணிலா கிட்ட கொஷின் கேட்குறாங்க. ஸோ அதுக்கு ஏதோ அவங்க வந்து ப்ரெஸ் மீட் வந்து அந்த மைக்லாம் வச்சிருப்பாங்களே, அந்த மாதிரி ஒரு அப்டேட்மே நமக்கு கிடைச்சிது. கூடவே வெண்ணிலா வந்து பார்த்தீங்கன்னா அழுதிட்டு அந்த இடத்துலேருந்து வெளியேற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட்மே கிடைச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கோயிலில் வச்சு விஜய் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட இப்போ வரைக்கும் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, அவங்களோட கான்ட்ராக்ட் மேரேஜ், அவங்களோட மேரேஜ் வந்து ரிஜிஸ்டர் ஆகலை அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க. மேபி நமக்கே தெரியாமல் காவேரி அண்ட் விஜயோட மேரேஜுமே வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணிருக்கலாம். அது வந்து அந்த கோயிலில் ரிவியல் பண்ணிருக்கலாம். இன்னொன்று இப்போ ப்ரெக்னெண்ட்டாக வர இருக்காங்க இல்லையா, ஸோ இதெல்லாமே கலந்து அங்கே எதாவது நடந்திருக்கும். ஸோ கண்டிப்பாக விஜயோட சம்பவம் அங்கே இருக்குது கோவிலில். ஸோ வந்து கண்டிப்பாக பாசிட்டிவாக தான் இருக்கும். ஸோ வீக்கா ஃபேன்ஸ் யாரும் பயப்பட தேவையில்லை. பிடிஎஸ்லாம் பார்த்து இதுக்கப்புறம் நீங்கள் யாரும் பயப்பட மாட்டீங்க. பிகாஸ் நம்ம யாரும் எதிர்பார்த்தது என்னடா இன்னும் ப்ரெக்னன்சி ரிவியல் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக நாளைக்கு எபிசோட மேக்ஸிமம் இந்த வீக்கில் வந்து ரிவியல் ஆகிடும். அதுக்கப்புறம் கல்யாணம் ஆனால் என்ன, ஆகாட்டினா என்ன அப்படிங்கிற மாதிரி செந்தில் கவுனோட ஜோக்கில் வரும்ல, இதுக்கப்புறம் வயசுக்கு வந்தால் என்ன, வராட்டினா என்ன அப்படிங்கிற வயசு அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெக்னன்சி ரிவியல் ஆனதுக்கப்புறம் எங்களுக்கு எந்த கவலையுமே இல்லை, நீங்கள் எந்த ட்ராக் வேணாலும் கொண்டு வாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் கண்டிப்பாக வீக்கா ஃபேன்ஸ் எல்லாருமே இருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது. ஸோ பார்ப்போம் என்ன மாதிரி ட்ராக் கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி அப்டேட்ஸ்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது, உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.